1.5 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிறணும். நல்லா கழுவி வரணும் உப்பு போட்டு. அப்போ தான் வந்து எந்த கிருமி இருந்தாலும் செத்துரும். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறணும். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறணும். இளம் வறுப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். அப்புறம் நுணுக்கி தனியாக வச்சிடணும். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரியிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். தண்ணியை புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த 1.5 படி கருவேப்பிலையை வச்சிடணும். 8 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது பாதி அரைச்ச பிறகு ஒரு நல்ல தேவையான அளவு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒன்று போட்டுக்கிறணும். நுணுக்கி வச்ச வெந்தயத்தூளையும் கடுகு தூளையும் இதில் அரைச்ச மசாலாலாம் கலந்துக்கிறணும். பெருங்காயம் பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லெண்ணெய் 25 மில்லி ஊற்றிக்கிறணும். இதுக்கு அதிகமாக நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு நல்லது. அரைச்சி வச்சுருந்தா கருவேப்பிலை ஏன்னா நான் என்ன வந்து இதுக்கு நிறையா தேவைப்படும். நல்லெண்ணெய் திருப்பி ஊற்றிக்கணும். எண்ணெய் அந்த தண்ணி சுண்ட எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டணும். அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்ற தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி ஆற வச்சு